ஹாய் காய்ஸ்! கேண்டில் ப்ரோ அகாடமி சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது கேண்டில் சம்பந்தமான பேசிக் திங்ஸ் பார்த்திருக்கிறோம். அடுத்தது மெயினா உங்களுக்கு இப்ப பார்க்க போறது தான் நாங்க என்னன்னு சொன்னால், இப்ப மெயினா பார்க்க போறது என்னன்னு சொன்னா, அதாவது எம்எஸ்என்ஆர் மலேசியன் எஸ்என்ஆர் மலேசியன் எஸ்என்ஆர் கீ லெவல்ஸ் பார்க்க போறோம். மலேசியன் எஸ்என்ஆர்ல கீ லெவல்ஸ் நாங்க பார்க்க போறோம். மலேசியன் எஸ்என்ஆர்ல கீ லெவல்ஸ். இந்த கீ லெவல்ஸை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நார்மலா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அழகா தெளிவா சார்ட்லையும் காட்டுவேன். சரியா? தெளிவா உங்களுக்கு ரியல் சார்ட்ல உங்களுக்கு அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்றதையும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? ஓகே. இப்ப முதலாவது இந்த கீ லெவலை பார்த்தோம்னு சொன்னா, அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜில எல்லாம் கீ லெவல் மெயினா இருக்காது. இந்த எம்எஸ்என்ஆர்ல கீ லெவல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கீ லெவல்ஸ் இருக்குதானே, அந்த கீ லெவல்ஸ் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா மார்க்கெட் அந்த கீ லெவல்ஸ்ல இருந்து தான் அநேகமா ரியாக்ட் ஆகும். இந்த கீ லெவல்ஸ்ல இருந்து தான் மார்க்கெட் பெருசா ரியாக்ட் ஆகிற மாதிரி அழகா உங்களுக்கு விளங்கும். சரியா? நான் காட்டுறேன். ரியல் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெளிவாது விளங்கும் பாருங்க. இப்ப நம்ம முதலாவது இதுல உங்களுக்கு அழகா தெளிவா எல்லா கீ லெவல்ஸையும் சொல்றேன். மெயினான விஷயம் இந்த கீ லெவல்ஸ்ல 8 கீ லெவல்ஸ் இருக்கு. மெயினா நம்ம 8 கீ லெவல்ஸை தான் பார்க்க போறோம். சரியா? முதலாவது நம்பர் 1னா நாங்க பார்க்க போற கீ லெவல்ஸ் தான் ஏ. சரியா? ஏ லெவல் கீ லெவலை நம்ம மெயினா பார்க்க போறோம். ஏ லெவல் சின்ன இருக்குது, கொஞ்சம் பெருசாகி கொள்வோம். ஏ லெவலை பார்க்க போறோம். அடுத்தது இரண்டாவது இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும். விளங்குதா? ஏ லெவல். அடுத்தது இரண்டாவது இருக்கிறது என்னன்னு சொன்னா வி லெவல். ஓகே, வி லெவல். நான் ஒவ்வொன்றையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா, இல்லாட்டி ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரியா? எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டாவது வி லெவல்ஸ். மூன்றாவது இருக்கிறது புல்லிஷ் கேப். அடுத்தது பியரிஷ் கேப். அஞ்சாவது இருக்கிறது என்ன, அதாவது ஏ பிரேக் அவுட் லெவல். சரியா? ஏ லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது வி பிரேக் அவுட். அடுத்தது ஏழாவது பியரிஷ் கியூஎம். அடுத்தது புல்லிஷ் கியூஎம். இந்த 8 லெவல்ஸ் தான் மெயினான லெவல்ஸ். சரியா? இந்த 8 லெவல்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 8 லெவல்ஸ் தான் எங்களுக்கு மெயினான கீ லெவல்ஸ். எம்எஸ்என்ஆர் மெயினான கீ லெவல்ஸ். இந்த இதெல்லாம் வச்சு கொண்டு தான் நம்ம விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் ட்ரேடிங் பண்றது எப்படி என்று சொல்லித்தரேன். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கீ லெவல்ஸை பார்த்துக்கொள்வோம். ரைட். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா லெவல்ஸையும் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ரியல் சார்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கீ லெவல்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா ஏ லெவல். இந்த ஏ லெவலை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி வருமென்று. உங்களுக்கு எல்லாருக்கும் கேண்டலிஸ்டிக் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் அழகா தெளிவா விளங்கப்படுத்தான் இருக்கிறேன். கேண்டலிக்ஸ் என்றா என்ன, கேண்டலிக்ஸ் எப்படி உருவாகுது, கேண்டலிஸ்டிக் எப்படி உருவாகுது. இப்ப ஏ லெவலை பார்க்க போறோம். ஏ லெவல்னு சொன்னா என்னன்னு சொன்னா, மார்க்கெட்ல உதாரணத்துக்கு மார்க்கெட்
இங்க போகுது, இப்படி வருது, லைன் சார்ட்ல கீறி காட்டுறப்ப இப்படி வருது போகுது எல்லாம் செய்யுது. இப்ப இந்த இவ்விடத்துல உருவாகிறது தான் சொல்லுவோம் நம்ம ஏ லெவல்னு சொல்லி. ஏ லெவல் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு ஒரு புல்லிஷ் கேண்டில் followed by another bearish candle. சரியா? ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ், இது புல்லிஷ் இல்ல, இங்கல இந்த கேண்டில் தான் புல்லிஷா வரும். சரியா? இந்த கேண்டில் புல்லிஷா இருக்கும். அடுத்தது இது பியரிஷ். உங்களுக்கு இப்படி காட்டுறேன், கலர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரேடிங்கை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, கேண்டில்ஸ்டிக்கை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? இது புல்லிஷ் கேண்டில், இது பியரிஷ் கேண்டில். ஒரு புல்லிஷ் கேண்டிலை தொடர்ந்து இன்னொரு ஃபாலோட் பை பியரிஷ் கேண்டில். இது ஒரு ஏ லெவல். சரியா? இப்படி இது சின்னனாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி உருவாகி இந்த பியரிஷ் கேண்டில் இப்படி சின்னனாவும் இருக்கலாம், சின்ன ஒரு கேண்டிலாவும் இருக்கலாம். இப்ப இதை ஃபுல்லா எங்கல்ஃப் பண்ணணும்ன்றது இல்லை, இது சின்ன கேண்டிலாவும் இருக்கலாம். இதுவும் ஒரு ஏ லெவல் தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த இது இல்லாட்டி இது எதென்றாலும் ஒரு புல்லிஷ் பியரிஷ் இந்த லெவல் இவ்விடத்துல இருக்கும், இதைத்தான் சொல்லுவோம் ஏ லெவல் சொல்லி. ஏ லெவல்ஸ். சரியா? ஏ லெவல்ஸ் சொன்னா மார்க்கெட்ல இப்படி இருக்கிற இந்த லெவல் இங்க பாருங்க, ஏ போல இருக்குது. இந்த இடம் ஏ போல தானே இருக்குது, இந்த இவ்விடம் ஏ போல இருக்குது, லைன் சார்ட்ல மாதிரி இது ஏ போல இருக்குது. இதைத்தான் சொல்லுவோம் ஏ லெவல்ஸ் சொல்லி. இந்த இவ்விடத்தை தான் சொல்லுவோம், இந்த இவ்விடத்தை டாப். சரியா? இந்த கேண்டில் இவ்விடத்தை ஏ லெவல்ஸ் சொல்லுவோம். விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன்னா. அடுத்தது வி லெவல்ஸ். வி லெவல்ஸ் சொன்னா இப்ப இதுவே இப்ப ஏ லெவல் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரியா? இப்ப வி லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்ப வி லெவல்ஸ் பத்தி சொல்றேன். வி லெவல்ஸ் சொன்னா இப்படி இருக்கும். இந்த இத வி லெவல்ஸ் சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே நீங்க சொல்லுங்க பாப்போம், வி லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஏக்கு எப்படி இருக்கும்? ஒரு புல்லிஷ் கேண்டில், அடுத்தது பியரிஷ் கேண்டில். ஏன்னா இதுவே வி லெவல்ஸுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பியரிஷ் கேண்டில் followed by ஒரு புல்லிஷ் கேண்டில். சரியா? இது பியரிஷ் கேண்டில், இது followed by புல்லிஷ் கேண்டில். இந்த லெவல் லைன் சார்ட்டுக்கு மாத்தினோம்னு சொன்னா இப்படி இருக்கும். இந்த இதை வி லெவல்ஸ் சொல்லுவோம். இது வி ஆட்டம் இருக்கு பாருங்க, இது ஒரு வி ஆட்டம் இருக்கு, இது ஒரு வி லெவல். சரியா? இது வி லெவல். அழகா தெளிவா விளங்கிருக்கும் நம்புறேன்னா. ஈஸியா தான் விளங்கப்படுத்துறேன், எல்லாத்தையுமே ஈஸியா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. அடுத்தது நம்ம இது வி லெவல். சரியா? இந்த வி லெவல். இப்ப அடுத்தது நம்ம பாவம் புல்லிஷ் கேப். இந்த புல்லிஷ் கேப் எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்ப கண்டினியூவா சரியா, கண்டினியூவா இப்படி மார்க்கெட் புல்லிஷ்ல போகுது, மார்க்கெட் கண்டினியூவா புல்லிஷ்ல பெய்துட்டு இருக்குது. இப்ப புல்லிஷ்ல பெய்துட்டு இருக்கும்போது இந்த இருக்கிற இந்த லெவல்ஸை சொல்லுவோம் புல்லிஷ் கேப். அதாவது மலேசியன் எஸ்என்ஆர்ல ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும் நீங்க. நம்ம இந்த க்ளோசிங் பிரைஸை தான் மார்க் பண்ண போறோம். இப்ப இதை சின்ன கேப் கொண்டு வச்சு இங்க ஸ்டார்ட், இது ஓப்பன் பிரைஸ், இந்த க்ளோசிங் பிரைஸை தான், இது புல்லிஷ் கேண்டில் இருந்தா இது க்ளோசிங் பிரைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த க்ளோசிங் பிரைஸை தான் மார்க் பண்ணுவோம். இது புல்லிஷ் கேப், இது என்னது புல்லிஷ் கேப். சரியா? இதை கேப் லெவல்ஸ் சொல்லுவோம். நான் அழகா சார்ட்ல விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். அடுத்தது நம்ம இப்படியோ பியரிஷ் கேப் பார்ப்போம். பியரிஷ் கேப் எப்படி இருக்கும்னு சொன்னா, பியரிஷ் கேண்டில் தொடர்ந்து பியரிஷ் கேண்டில் வரும்போது அது 2 கேண்டிலா இருக்கலாம், 3, 4, 5 கேண்டிலா இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. சரியா? உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி தான் நான் 3 கேண்டில் போடுறேன். இதை சொல்லுவோம். இதுக்கு எங்க க்ளோசிங் பிரைஸ் எல்லாரும் கண்டுபிடிங்க. இங்கயா? பியரிஷுக்கு இங்க இருக்கும். வெரி குட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது.
இப்போ இது ஒரு பியரிஷ் கேப், இது ஒரு பியரிஷ் கேப், இது பியரிஷ் கேப், இது புல்லிஷ் கேப். சரியா? இது பியரிஷ் கேப், இதுவும் ஒரு பியரிஷ் கேப். அதே மாதிரி மார்க்கெட் இப்படி புல்லிஷா திரும்ப ஆகுதுன்னு சொன்னா, திரும்ப இப்படி மார்க்கெட் இங்க ஆகுதுன்னு சொன்னா, திரும்ப இது ஒரு புல்லிஷ் கேப்பா மாறும். திரும்ப இங்க பியரிஷா மாறுதுன்னு சொன்னா, இது பியரிஷ் கேப்பா மாறும். அழகா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள். சரியா? சிம்பிள் விஷயம். இது உங்களுக்கு விளங்கிருக்கும். அடுத்தது நம்ம பிரேக் அவுட். ஏற்கனவே இப்ப அடுத்தது பிரேக் அவுட். பிரேக் அவுட். பிரேக் அவுட்னு சொன்னா மார்க்கெட் இப்படி மேல போகுது, இப்படி கீழே வருது, இப்படி இந்த அடிக்கிற ஏய என்ன மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது, இதுல பிரேக் பண்ணுது. சரியா? இத ஏ லெவல் இங்க பிரேக் பண்றதால பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இதுல எப்படி இருக்கும், இவ்விடத்துல வாரது இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டல், பியரிஷ் கேண்டல் இருக்கும். இந்த இப்படி வார ஏ லெவல அடுத்த இப்படி வந்து மார்க்கெட் திரும்ப புல்லிஷ் கேண்டல உருவாக்கி, திரும்ப புல்லிஷ் கேண்டல உருவாக்கி, இப்படி புல்லிஷ் கேண்டல உருவாக்கி இதை பிரேக் பண்ணுது. இந்த ஏ லெவலை பிரேக் பண்ணுது. இதை என்ன சொல்லுவோம், ஏ பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஏ லெவல் பிரேக் அவுட். சரியா? அடுத்தது நம்ம பார்ப்போம் வி லெவல் பிரேக் அவுட், வி பிரேக் அவுட். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்படி ஒரு மார்க்கெட் வருது, கீழே திரும்ப மேல போகுது, திரும்ப இந்த லெவலை இப்படி பிரேக் பண்ணுது. இது ஒரு வி லெவல். இந்த வி லெவலை வி இது பிரேக் பண்ணுது. இது வி பிரேக் அவுட் சொல்லுவோம். இது எப்படி இருக்கும், ஒரு பியரிஷ் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபாலோ பண்ணும்போது வி லெவல் உருவாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி புல்லிஷை உருவாக்கி என்ன நடந்து அதுக்கப்புறமா இப்படி கீழே வரும்போது பியரிஷ் கேண்டில் வைக்கும், திரும்ப பியரிஷ் கேண்டில் வச்சு இதை பிரேக் பண்ணும்போது இந்த வி லெவல் பிரேக், வி லெவல் பிரேக் ஆகுது. தெளிவா வழங்கும்னா ஈஸியா தான் சொல்றேன் நான். வி லெவல் பிரேக் அவுட். இது சிம்பிள். சரியா? ரைட். அடுத்தது உங்களுக்கு விளங்கப்படுத்த போறது இது மெயினான விஷயம். இதுக்கு QML லெவல்னு சொல்லுவாங்க. சரியா? QML லெவல்னு சொல்லுவாங்க, QMLன்னு சொல்லுவாங்க. அடுத்தது HNS லெவல்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு HNS லெவல்னு சொல்லுவாங்க. சரியா? இதே இந்த ஏ பிரேக் அவுட்டுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு RBS என்று சொல்லுவாங்க. சரியா? இந்த ஏ பிரேக் அவுட் இருக்கு தானே, இதுக்கு சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ட். சரியா? பிரேக் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ண பிறகு சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆகும். இங்க வந்து சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆகும். சரியா? இதை ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ பிரேக்க ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வி பிரேக்க, சரியா, இந்த வி இத இல்ல வி பிரேக்க எஸ்பிஆர்ன்னு சொல்லுவாங்க. இது சப்போர்ட் இங்க சப்போர்ட் ஆயிருக்கி பிரேக் பண்ணிருக்கி அடுத்தது ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகும். ஆர்பிஎஸ் எஸ்பிஆர்ன்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ட் பிகம் ரெசிஸ்டன்ட். சரியா? இதை அப்படியும் சொல்லுவாங்க. இப்ப நாம பார்க்க போறது QM லெவல். சரியா? QM லெவல். ஃபாஸ்டா போனா நீங்க சொல்லணுமா? ஃபாஸ்டா போனா நான் கொஞ்சம் ஸ்லோவா ஆகிக்கொள்வேன். ஃபாஸ்டா போனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பார்க்க போறது நம்ம QM லெவல். அதுல பியரிஷ் QML. சரியா? இப்ப பியரிஷ் QML எப்படி இருக்கும்னு சொன்னா, QMLன்னு சொன்னா மார்க்கெட் இப்படி மேல வருது, இப்படி கீழே வருது, இதுக்கு திரும்ப இப்படி பிரேக் பண்ணி இதை பிரேக் பண்ணி மேலுக்கு க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் இப்படி வந்து இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா இந்த சரியான நேர் லெவல்ல வந்து மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆயிட்டு எங்களுக்கு சரியான கன்ஃபர்மேஷனை தந்துட்டு மார்க்கெட் கீழே போகும். இதைத்தான் சொல்லுவாங்க பியரிஷ் QML. அடுத்தது பியரிஷ் QML. இதுல எல்லாம் கேண்டில் இருக்கும், தெளிவா விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது புல்லிஷ் QML பார்ப்போம். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்படி மார்க்கெட் வருது, இப்படி ஒரு லோவை கிரியேட் பண்ணுது,
திரும்ப வந்து இந்த இருக்கிற லெவலை பிரேக் பண்ணுது, திரும்ப இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இந்த இருக்கிற லெவல்ல வந்து மார்க்கெட் என்ன செய்யும், ரியாக்ட் ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு போகும். இதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, இது லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட், இது ரைட் ஷோல்டர் என்ட்ரி. இது லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. சரியா? QMன்னு சொல்லுவாங்க, HNSன்னு சொல்லுவாங்க. இதுல பெட்டனுக்கும் சிலது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? தெளிவா விளங்கியிருக்குமென்னு நம்புறேன். இப்ப நம்ம அழகா போய் நம்ம என்னத்துல ரியல்ல பார்ப்போம். ரியல்ல இவ்வளோத்தையும் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கிடுமென்னு நம்புறேன். ரைட். இப்ப உங்களுக்கு தெளிவா பார்க்குறேன்னு சொன்னா சார்ட்ல இந்த லெவல்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, இதுல முதலாவது என்ன, A லெவல். ரைட். இப்ப மார்க்கெட்ல எல்லா இடமும் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக நான் சிம்பிளா விளங்குற மாதிரி இருக்கிறத சொல்ல போறேன். சரியா? இதுல பாருங்க, இது ஒரு A லெவல், இது ஒரு A லெவல், இது ஒரு A லெவல், இது ஒரு A லெவல். பாருங்க, புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை பியரிஷ் கேண்டில். இதை லைன் சார்ட்டுக்கு நாங்க மாத்தினோம்னு சொன்னா எப்படி இருக்குமென்னு பாருங்க. ஒரு A, இதை பாருங்க ஒரு A. இது ஏன் ப்ரோ மார்க் பண்ணல என்று கேட்டா, இதுவும் A லெவல் தான், இதுவும் A லெவல், இதுவும் A லெவல், இதுவும் A லெவல், எல்லாமே A லெவல் தான். இது இது ஒரு A லெவல், இது ஒரு A லெவல். நீங்க இதுக்கு போனீங்கன்னா சார்ட்டுக்கு பாருங்க, புல்லிஷ் கேண்டில் ஃபாலோ பை பியரிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் ஃபாலோ பை பியரிஷ் கேண்டில். இது ஒரு A லெவல், இது ஒரு A லெவல், இது ஒரு A லெவல். ரைட். இப்ப உங்களுக்கு A லெவல் விளங்கியிருக்கும் என்று நம்புறேன். அப்புறமா நம்ம அடுத்தது பார்ப்போம் வி லெவல்ஸ். ரெண்டாவது என்ன, வி லெவல்ஸ். வி லெவல்ஸுக்கு என்ன ரூல்ஸ், பியரிஷ் கேண்டில் ஃபாலோட் பை புல்லிஷ் கேண்டில். இங்க பாருங்க, பியரிஷ் கேண்டில் ஃபாலோட் பை புல்லிஷ் கேண்டில், வி லெவல். இதுவும் வி லெவல் தான், ஒரு வி லெவல் மார்க்கெட். இதுவும் ஒரு வி லெவல், இது ஒரு வி லெவல், இது ஒரு வி லெவல். இங்க பாருங்க, சின்னனா இருக்குது, இதுவும் வி லெவல் தான். சின்னனா இருக்குது, இதுவும் வி லெவல் தான். பாத்தீங்களா? இது ஒரு வி லெவல். இப்ப இதை லைன் சார்ட்டுக்கு போட்டு பாருங்க, வி லெவல், வி லெவல், வி வி. இதுவும் வி லெவல் தான். சரியா? இதுவும் வி லெவல் தான். நம்ம இது லைன் சார்ட்ல விளங்காட்டியும் கேண்டில் சார்ட்ல அது வி லெவல் தான். இது ஏன் இப்படி சொப்பியா இருக்குன்னு சொன்னா, இது அந்த கேண்டில் உருவாகிறதுக்குரிய, அதாவது டே கேண்டில் ஸ்டார்ட் பண்ற கேண்டில் சில கெப்பை வச்சு உருவாகும். அதால இது வித்தியாசமா இருக்கும். அதை பத்தி நீங்க worry பண்ணிக்கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு ரியல் ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் வர வர உங்களுக்கு ஈஸியா எல்லாம் விளங்கிக் கொள்ளும். சரியா? ரைட். இதெல்லாம் வி லெவல். இப்ப வி லெவல் கிளியரா உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நம்புறேன். அடுத்த அப்புறமா புல்லிஷ் கேப். சரி, புல்லிஷ் கேப். இங்க பாருங்க, இது ஒரு புல்லிஷ் கேப், இது ஒரு புல்லிஷ் கேப். மெயினான விஷயம் நீங்க மறந்துடக்கூடாது, இதுல ஓப்பனிங் பிரைஸ் மார்க் பண்ண மாட்டோம், க்ளோசிங் பிரைஸ் தான் நாங்க மார்க் பண்ணுவோம். புல்லிஷ் கேண்டிலுக்கு எது ஓப்பனிங் பிரைஸ், இது ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். அப்ப க்ளோசிங் பிரைஸை தான் மார்க் பண்ணுவோம். சரியா? இது ஒரு இது ஒரு புல்லிஷ், இது ஒரு புல்லிஷ் கேப். சரியா? புல்லிஷ் கேப். இதெல்லாம் இந்த அறிக்கை, இதுவும் ஒரு புல்லிஷ் கேப் தான், இதுவும் புல்லிஷ் கேப். ஏன் இது கூட புல்லிஷ் கேப் தான். சரியா? இது புல்லிஷ் கேப். புல்லிஷ் ரெண்டு கேண்டிலுக்கு இடையில வர கேப் க்ளோசிங் பிரைஸை மார்க் பண்ணா அது புல்லிஷ் கேப். நம்ம தெளிவா ஈஸி சிம்பிள். சரியா? ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம் பியரிஷ் கேப். ஏன்னா அடுத்தது பியரிஷ் கேப். பியரிஷ் கேப்பை பார்ப்போம். இப்ப இது ஒரு பியரிஷ் கேப்,
அதே மாதிரி இது ஒரு பியரிஷ் கேப். பாருங்க எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுண்டு. பியரிஷ் கேப், இது ஒரு பியரிஷ் கேப். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, இது பியரிஷ் கேப். இந்த க்ளோசிங் பிரைஸ் தான் மார்க் பண்ணுவோம். பியரிஷ் கேப் பாருங்க, இங்க மார்க் பண்ணல நான், ஏன்டா இது ஓப்பன் பிரைஸ். க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்ணிக்கிறேன். பியரிஷ் கேப். ஓகேயா? பியரிஷ் கேப் விளங்கி இருக்குமென்று நம்புறேன். ஈஸி இது. சரியா? இது பியரிஷ் கேப். அடுத்தது ஏ பிரேக் அவுட். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இது விளங்க கொள்ளணும். ஒரு ஏ லெவல் இருக்குன்னு சொன்னா, ஒரு ஏ லெவல், இது ஒரு ஏ லெவல், இது ஒரு ஏ லெவல். இந்த ஏ லெவல் கிளியர் தானே? ஏ லெவல்ல பிரேக் அவுட் பண்ணுது. இந்த கேண்டில் பிரேக், இது இந்த ஏ லெவல இது பிரேக் அவுட் பண்ணுது. அப்ப இது ஏ பிரேக் அவுட் லெவல். இந்த ஏ இது பிரேக் பண்ணுது, இது ஒரு பிரேக் அவுட் லெவல். அதே மாதிரி எதை எடுத்தாலும் சரிதான், இந்த இருக்கிற ஏ லெவல இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. சரியா? பாருங்க, அதே மாதிரி இந்த ஏ லெவல இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. இந்த கேண்டில் அழகா சிம்பிளான விஷயம் தான். ஏ லெவல மார்க் பண்ணுவோம், இந்த ஏ லெவல இந்த ரெண்டு கேண்டிலும் சேர்ந்து பிரேக் பண்ணுது. இதுவும் ஒரு ஏ லெவல் தான். இந்த ஏ லெவல புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை பியரிஷ் கேண்டில், ஏ லெவல் தான். ஏ லெவல இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. சரியா? இதுவும் ஒரு ஏ லெவல். இந்த கேண்டில் இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. இது மாதிரி இது ஒரு புல்லிஷ், இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. இது ஒரு ஏ லெவல், இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. சிம்பிள். சரியா? சிம்பிளா விளங்கிருக்குமே நம்புறேன். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? வி பிரேக் அவுட். வி லெவல பிரேக் அவுட் பண்றது. இங்க பாருங்க, வி லெவல் ரூல்ஸ் என்ன? பியரிஷ் கேண்டில் ஃபாலோட் பை புல்லிஷ் கேண்டில். இது இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்குது. அதே மாதிரி ஒரு வி லெவல், இந்த வி லெவல இந்த ஒரு வி லெவல் இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்குது. சரியா? அதே மாதிரி இது ஒரு வி லெவல், இந்த கேண்டில் இந்த வி லெவல இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்குது. இது ஒரு வி லெவல், இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்குது. சரியா? அதே மாதிரி இது ஒரு வி லெவல், இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்குது. இது ஒரு வி லெவல், இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. இது வி லெவல், இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. அப்ப வி லெவல் பிரேக் உங்களுக்கு அழகா விளங்கிருக்கும் என்று நம்புறேன். சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம், பியரிஷ் QML. சரியா? பியரிஷ் QML. QMLக்கு என்ன ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ரைட், QML நம்ம பார்ப்போம். இப்ப QML லெவல் நம்ம சின்ன சார்ட்டுக்கு போனோம்னா ஈஸியா அதிகமான QML லெவல் எங்களுக்கு வரும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இந்த இப்ப இது ஒரு லெவல், இந்த இருக்கிற காட்டுறேன். இப்படி வாரத இப்படி கீழே வந்து இது ஹெட் இந்த மேலுக்கு வச்சிருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே வந்து இந்த இதை பிரேக் பண்ணிருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வடத்தை வந்து இந்த விக்க வச்சுட்டு அப்படியே மார்க்கெட் விழுந்திருக்குது. பாருங்க, விழுந்திருக்குதானே? இது ஒரு QML. சரியா? பியரிஷ் QML. ரைட். அடுத்தது நம்ம கணமா இருக்குது, அதுல கணமா இருக்குது. பாருங்க, இது ஒரு லெவல். இங்க பாருங்க, மார்க்கெட் இப்படி ஒரு ஷோல்டரை வச்சுட்டு இதை பிரேக் பண்ணி மேலுக்கு போய்த்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணி கீழுக்கு வந்துட்டு மார்க்கெட் இங்க வரும், இப்படி விழும். கன்ஃபர்மேஷனை தந்தா விழும். இது ஒரு QML. சரியா? பியரிஷ் QML உங்களுக்கு பார்த்து சார்ட்ல பார்த்து ஃபைன் பண்ண நீங்க கத்துக்கொள்ளணும். சரியா? ரைட். இங்க பாருங்க, அடுத்தது இவ்விடத்துல எப்படி வந்திருக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு? இப்படி வந்து ஒரு ஏ லெவல், அதை பிரேக் பண்ணி ஹெட் வச்சுட்டு வந்து கீழே பிரேக் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு
அதுக்கப்புறம் இதுல இது QML ரியாக்ட் ஆகும். இப்படி வந்துட்டு இவரது என்ட்ரி கன்ஃபர்மேஷனை தந்தா என்ட்ரி அப்படியே மார்க்கெட் விழுந்திருக்குது. சரியா? இப்படிதான் வரும். ரைட். இது உங்களுக்கு தெளிவா விளங்கிருக்குமென்னு நம்புறேன். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது என்ன? புல்லிஷ் QML. புல்லிஷ் QML பாருங்க. இப்ப புல்லிஷ் QML எப்படி இருக்கும்னு சொல்லி. புல்லிஷ் QML எப்படி இருக்கும்? சரியா? புல்லிஷ் QML எப்படி இருக்கும்னு சொன்னா இதுல கனமா இருக்குது. உங்களுக்கு தெளிவா விளங்குறதுக்காண்டி தான் நான் வேற ஈஸியா விளங்குறதுக்குரிய மாதிரி இருக்கிறத ஃபைன் பண்றேன். சரியா? ரைட். இங்க பாருங்க. இது ஒரு QML தான். ரைட். எப்படி வந்திருக்குது? இங்க பாருங்க. இப்படி வந்து ஒரு V லெவலை கிரியேட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இந்த V லெவலை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே பேத்துட்டு இது லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட், அப்படியே வந்து இவடதுல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பூம். சரியா? ரைட். அடுத்தது ஈஸியா விளங்குறதுக்கு மாதிரி இருக்கிறத காட்டுறேன். சரியா உங்களுக்கு? ரைட். இங்க பாருங்க. இது ஒரு இவடத்துல லெஃப்ட் ஷோல்டர், மார்க்கெட் இப்படி கீழே வந்திருக்குது. இப்படி வந்துட்டு இதை பிரேக் பண்ணி ஹெட் வைக்குது. திரும்ப இங்க பாருங்க மேலே போய் க்ளோஸ் வச்சு இதை பிரேக் பண்ணி வச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவடத்துல ரைட் ஷோல்டர்ல என்ட்ரியை தந்துட்டு பூம் கன்ஃபர்மேஷனை தந்துட்டு பூம் ஆயிருக்கு மார்க்கெட். விளங்குதா? இதுதான் எங்களுக்கு புல்லிஷ் QML. விளங்கிட்டு தானே? ஈஸியா இதுல அழகா எல்லாம் தெளிவா விளங்கப்படுத்திக்கிறேன்னா அழகா தெளிவா நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு மலேசிய நேஷனார்ல கீழே வரல. திரும்ப ஒருக்கா சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க நோட் பண்ணதாக்கள். இது ஒரு A லெவல், இது V லெவல் மார்க்கெட்ல. அடுத்தது இது புல்லிஷ் மார்க்கெட் ஆயிட்டு போகும்போது இதுல உருவாகிற கேப், புல்லிஷ் ரெண்டு கேண்டலுக்கு இடையில இருக்கிற கேப் புல்லிஷ் கேப், பியரிஷ் கேண்டில் உருவாகிட்டு இருக்கிறதுல பியரிஷ் கேப். அடுத்தது A பிரேக் அவுட்னு சொன்னா இந்த A லெவல மார்க்கெட் இப்படி வந்து பிரேக் பண்ணும். இது A பிரேக் அவுட். V லெவல மார்க்கெட் வந்து V பிரேக் பண்ணும். இது V பிரேக் அவுட், A பிரேக் அவுட், இது V பிரேக் அவுட். அடுத்தது பியரிஷ் QML சொன்னா இப்படி வந்து ஹெட்டை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷனை தந்துட்டு மார்க்கெட் விழும். அதே மாதிரி புல்லிஷ் QML சொன்னா லெஃப்ட் ஷோல்டர் ஹெட், இதை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷனை தந்துட்டு புல்லிஷ் ஆகும். இதுதான் மெயினான கீ லெவல்ஸ். இப்போ கீ லெவல்ஸை பற்றி விளங்கியிருக்கும் நம்புறேன். ஓகே காய்ஸ், என்னையும் இதில் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் அழகா ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால். சரியா? டேக் கேர் காய்ஸ். பாய்.